தாளவாடி அருகே கேர்மாலம் வனப்பகுதி ஓடையில் புதைக்கப்பட்ட நிலையில் ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு மாவட்டம் கேர்மாலம் வனப்பகுதியை ஒட்டியுள்ள ஓடையிலிருந்து துர்நாற்றம் வீசுவதாக அவ்வழியாக சென்றவர்கள் ஆசனூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தேடுதலில் ஈடுபட்ட நிலையில் அப்பகுதியில் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் ஆண் சடலம் ஒன்றை கண்டெடுத்தனர். இதனையடுத்து அப்பகுதி மக்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் மீட்கப்பட்ட நபர் கோவை மாவட்டம் உடையம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த செல்வம் என்பதும் கேர்மாலத்தில் உள்ள செங்குட்டுவன் என்பவரது விவசாய நிலத்தில் கூலி வேலை பார்த்து வந்ததும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து மீட்கப்பட்ட செல்வத்தின் உடல் அவரது தாயாரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் உடல் சொந்த ஊருக்கு எடுத்து செல்லப்பட்டது. இந்நிலையில் வனப்பகுதி ஓடையில் சடலத்தை புதைத்தது யார், கொலையாளி யார், எப்போது நடந்தது, எப்படி நடந்தது என்பது குறித்த பல்வேறு கோணங்களில் ஆசனூர் காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். களிஞ்சூர் மற்றும் தாரப்படவேடு ஆகிய ஏரிகளை புனரமைத்து சுற்றுலா தலமாக மாற்றும் பணிகளை அமைச்சர் துரைமுருகன் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் களுஞ்சூர் மற்றும் தாரப்படவேடு ஆகிய ஏரிகளை புனரமைத்து சுற்றுலா தலமாக மேம்படுத்த நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் நிதி ஒதுக்கீட்டில் இருந்து 36.59 கோடி ரூபாயும் 20.90 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காட்பாடி நகரில் 3 வெள்ள தடுப்பு பணிகள் மற்றும் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் களிஞ்சூர் ஏரியின் உபரி நீர் கால்வாயில் தரைப்பாலம் அமைக்கும் பணிகளை அமைச்சர் துரைமுருகன் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் பேசிய அவர், கலைஞர் காலத்தில் களிஞ்சூர் மற்றும் தாரப்படவேடு ஆகிய ஏரிகளை புனரமைத்து மருத்துவக் கல்லூரி கட்ட மேற்கொள்ளப்பட்ட பணி ஆட்சி மாற்றம் காலமாக வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டது என்று தெரிவித்தார். தொடர்ந்து அணைக்கட்டு மற்றும் பேரணாம்பட்டு ஆகிய பகுதிகளில் தேர்தலுக்குள் அணையை கொண்டு வருவதாக உறுதியளித்த அவர், குடியாத்தம் மேற்தான அணையை சுற்றுலா தலமாக மேம்படுத்த நிதி ஒதுக்கியுள்ளதாக தெரிவித்தார். அதற்கு நிதி ஒதுக்கிவிட்டுதான் நான் இங்கே வந்திருக்கிறேன். விரைவில் அந்த திட்டத்தையும் என்னுடைய பொதுப்பணித்துறைகள் எடுத்து செய்வார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக எங்கெங்கு எந்த தொகுதியில் பார்ப்பதில்லை, குடியாத்தத்தில் அந்த ஆற்றை பாழ் பண்ணியிருந்தார்கள். நானே 40 லட்சம் ரூபாயில் அந்த ஆற்றின் கரைகளை எல்லாம் உயர்த்தி லைட் போட்டு 40 கோடி போட்டு செலவு செய்து அந்த கங்கைம்மா திருவிழாவுக்கு போகிற வழிகளை எல்லாம் சுத்தப்படுத்தி அதை பண்ணி செய்திருக்கேன். அங்கு அதுக்காக பல வீடுகளை எடுத்தேன் நான். அப்போது திட்டினார்கள், இப்பொழுது பாராட்டுகிறார்கள். எந்த தொகுதி என்று நான் பார்ப்பதில்லை. ஆனால் இது எல்லா தொகுதியும் செய்ய வேண்டியது ஒரு அமைச்சருடைய கடமை. பூட்டை கிராமத்தில் பெற்றோரை இழந்து தவித்த 4 பிள்ளைகளுக்கும் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு ஆறுதல் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் பூட்டை கிராமத்தில் கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்னர் தாயை இழந்து, கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் தந்தையை இழந்து இறுதி சடங்கு செய்யக்கூட பணமில்லாமல் இருந்த 4 பிள்ளைகளுக்கு ஊர் மக்கள் உதவி செய்து தந்தையின் உடலை தகனம் செய்தனர். இந்நிலையில் பெற்றோர்களை இழந்த தங்களுக்கு அரசு உதவி புரிய வேண்டும் என்று 4 குழந்தைகளும் கோரிக்கை வைத்திருந்ததை அடுத்து குழந்தைகளின் கோரிக்கையை ஏற்ற தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குழந்தைகளை செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு ஆறுதல் தெரிவித்தார். தொடர்ந்து முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் பூட்டை கிராமத்திற்கு சென்ற பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு குழந்தைகளுக்கு வேண்டிய தேவைகளை பூர்த்தி செய்வதாக உறுதியளித்த நிலையில் திமுக சார்பில் 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கினார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் குழந்தைகளை நேரில் சந்தித்து குழந்தைகளுக்கு தற்காலிக அரசு வேலை, பள்ளி படிப்பை தொடர்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். ஆனால் இப்போ மாவட்ட ஆட்சியரும் நாங்களும் சேர்ந்து ஆலோசனைக்கு பின்னர் அந்த கடைக்கோட்டி அந்த அபிஷேகம் பெண் குழந்தையும் அன்புக்கரம் திட்டத்தின் ஸ்கீமில் வந்து அவங்க 2 பேரையும் சேர்த்து அதுக்கு வேண்டிய அரசு நேரடியாக உதவி செய்யணும். 2வது அந்த டிஸ்கண்டினியூ ஆன அந்த குழந்தைய வந்து பாலிடெக்னிக்கில் வந்து இது ஐடியில் படிக்க வைக்கணும் என்று முடிவு பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து லாவண்யாவை பொறுத்தல வந்து அரசு சார்ந்த ஏதோ ஒரு அலுவலகத்தில் இப்போ தற்காலிக பணி உடனே அவனுக்கு கொடுக்குறது. எதிர்காலத்தில் வந்து அரசாங்கங்களுடைய வேக்கன்சியை பொறுத்தல வந்து அப்ளிகேஷன் போடுகிற பொழுது அப்பொழுது அதுக்கு ஒரு நிரந்தர பணி ஏற்பாடு செய்து தரலாம். அவனோட முடிவு அரசின் சார்பாக அந்த பணியெல்லாம் செய்து. சென்னை எழும்பூரில் எஸ்ஐஆரை உடனடியாக நிறுத்த வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டார். சென்னை எழும்பூரில் எஸ்ஐஆரை உடனடியாக நிறுத்த வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், போலி வாக்காளர், இரட்டை வாக்குரிமை பெற்றவர்கள் மற்றும் இறந்தவர்களின் பெயர்கள் நீக்கப்படாமல் இருப்பதற்கு தேர்தல் ஆணையத்தின் செயலற்ற தன்மையே காரணம் என்று குற்றம் சாட்டினார். தொடர்ந்து கொளத்தூரில் 8000 போலி வாக்குகள் செலுத்தப்பட்டது குறித்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டிற்கு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேள்வி எழுப்பிய அவர், பீகாரில் 81 லட்சம் பேர் வாக்கு உரிமையை இழந்தது போல் தமிழ்நாட்டில் 1 கோடி பேர் வாக்கு உரிமையை இழக்க நேரிடலாம் என தெரிவித்தார். மேலும் இந்த சிறப்பு திருத்தம் ஜனநாயக படுகொலை என்றும் அனைத்து கட்சிகளும் இணைந்து இதை புறக்கணித்து அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் பகிர்ந்த செய்திகளை பகிர்வது அரசியல் நாகரிகம் இல்லை என மதுரையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் பகிர்ந்த செய்திகளை இங்கு பகிர்வது அரசியல் நாகரிகம் இல்லை என்று குறிப்பிட்ட அவர், மீண்டும் அதிமுகவில் இணைய வாய்ப்புள்ளதா என்ற கேள்விக்கு அதற்கு தலைமைதான் முடிவெடுக்க வேண்டும் என தெரிவித்தார். தொடர்ந்து கூட்டணி குறித்து எந்த கருத்தும் சொல்ல இயலாது என்று கூறிய அவர், எல்லோரும் ஒருங்கிணைய வேண்டும் என்ற ஆசை நிறைவேறும் காலம் வெகு விரைவில் உள்ளது என்று தெரிவித்தார். பாஜக எப்போதுமே எனக்கு அழைத்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கு. நான் அவர்களை சென்று பார்த்தேன். பார்க்கின்ற போது பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது. அது உங்களை போன்ற நண்பர்கள் எடுத்துச் செல்கிறார். இந்த அரசின் நாகரிகமாக இல்ல நீங்க தான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.